எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் எக்ஸ். நான் இன்னைக்கு காலைல ஏஞ்சி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு எப்படி மேலே போகுமா இல்லை கீழே வருமா? போயிடுச்சேனா? எங்க போயிடுச்சு? கீழே மேலெல்லாம் பார்க்காதீங்க. வாய்ப்பே இல்ல ராசா. அதுக்கு கீழே இல்ல. இப்படி பாருங்க. வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நாங்க டிவிக்கு அகைன்ஸ்ட் நினைக்கிறீங்க. நாங்க கிடையாது. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நல்லது பண்ணுங்க. நல்லதையும் நாங்க பாராட்ட ரெடியா இருக்கோம். இங்க எல்லாருமே நல்லது நீங்க பண்ணா, அண்ணா இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, சூப்பர், இதை வந்து பாராட்டத்தக்கக்கூடிய சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா நீங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நல்லது வீடியோ பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. இந்த பொண்ணை நிமான்ஸில் சேர்க்கணுமா இல்லாட்டி கவுன்சிலிங் கொடுக்கணுமான்னு கூட தெரில. ஆக்சுவலி இந்த பொண்ணு மேலே ஆல்ரெடி இந்த கிட்னி திருட்டுன்ற ஒரு ரூமர்ஸ் போயினுக்குது. சரிங்களா? ரூமர்ஸ் ஆல்ரெடி போயின்னு இருக்குது. பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போய் பேசிக்குது. ஆனால் வீடியோ கிளியர் அண்ட் கட்டாக 4Kல ஹெச்டிலலாம் இருக்குது. இன்னும் அதெல்லாம் இருந்து கூட மக்கள் ஏதோ வாழ்க்கை நீ சந்தோஷமாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார் விஜய்லேருந்தோ சான்ஸ் கொடுத்துக்கிறாங்கோ. ப்ளஸ் மக்களோ கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு உனக்கு லைஃப் கொடுத்தா நீ அதை மாற்றிக்கணும். எப்போ நம்ம ப்ரீவியஸாக தப்பு பண்ணிக்கிறோமோ அதை நீ மாற்றிக்கணும். நீ மாற்றாமல் மேலும் மேலும் தப்பு பண்ணின்னு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் விஜய் கஷ்டப்பட்டு நாங்கள் மக்கள் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டுக்கிறோம். நீ ஒருத்தி இல்லை உன் கூட இருக்கிற சேர்ந்துக்குன்னு காசுக்காக எதோ சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க அவ்வளோ பேசுனீங்கன்னா என்ன யூஸ்? ஆல்ரெடி அவர் அவ்வளோ லட்சம் கணக்கில் ஓட் போட்டு ஜெயிச்சுக்கிறாரு. டெய்லி ஏதோ ஒரு அப்டேட், ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி நிறைய முயற்சி பண்ணிக்கிறாரு. தமிழ்நாடை திருப்பி எப்படி நம்ம கடத்துலேருந்து கம்மி பண்ணோம். கடம் எவ்வளோ கடன் வாங்கிக்குதுன்னா அவ்வளோ கடன் இருக்குது. அதை கம்மி பண்ணிட்டு மக்களுக்கு எதனா நல்லது பண்ணோன்ட்டா அவர் பண்ணிங்கிறாரு. நம்ம வந்துட்டு இருந்த ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் நார்மலாக சொல்லணுன்னாக்கா நான் ஒரே நாளில் பணக்கார ஆகணுன்னா வாய்ப்பு இல்லை. 2 நாளில் பணக்கார ஆகணுன்னா வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் டைம், பேஷன்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி தான் விஜய் வந்துக்கிறாரு. நம்ம தளபதி டிவிக்கேலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. டிவிக்கு மெம்பர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் வருவார். நீங்கள் டைமே கொடுக்காத நெகட்டிவ் எப்போ பார் நெகட்டிவா? லைஃப்பில் உனக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ண பாருங்க. அண்ட் மெயின் நான் இது என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ எடுக்காதீங்க. ஏன்னா வேஸ்ட். நிறைய பேர் சான்ஸ்க்கு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. நல்ல நல்ல டேலண்டட் பீப்புள்ஸ்க்கு